அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய நம்ம சேனலில் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். உப்பு தீபம். நிறைய நாள் இந்த உப்பு தீபத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. இந்த உப்பு தீபத்தை பற்றி சில சந்தேகங்கள் உங்களிடையே இருக்குது. அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்குறீங்க. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உப்பு தீபம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இதை ஏற்றி அதற்கு பிறகு இதை நிறுத்திட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஏற்றணும். நிறைய பேர் உங்களில் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுகின்ற வழக்கம் இருக்கும். அப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஏற்றாதீங்க. ஒரு 16 வெள்ளிக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 16 வெள்ளிக்கிழமை முடிந்த பிறகு ஒரு 2 வாரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஏற்றுங்க. அந்த மாதிரி செய்தாதான் நமக்கு அந்த உப்பு தீபத்தினால் பலன் வருமே தவிர நாம் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தானே ஏற்றுறோம் அப்படின்னு கண்டினியூவாக வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்ற வேண்டாம். ஒரு 16 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு 16 வாரம் ஏற்றிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஏற்றுங்க. இதன் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். இப்போது உப்பு தீபம் எப்படி ஏற்றணும்னு சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு பித்தளை தட்டு, செப்பு தட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நிறைய பேர் நாங்கள் வெள்ளித்தட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தவிர்ப்பது சிறந்தது. ஒரு நாள் அப்படின்றதுனால அதை கூட பயன்படுத்தலாம். கண்டினியூவாக 48 நாள் சொல்லும்போது வெள்ளி தட்டை தவிர்ப்பது சிறந்தது. எடுத்துட்டு ஒரு அகல், கொஞ்சம் பெரிய அகலாக எடுத்து அதில் உப்பு நிரப்பிடுங்க. அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 2 அக்ஷதை போட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் வச்சு அதற்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு, இப்போ பெரிய அகலில் உப்பு கொட்டுறீங்க இல்லையா, அதற்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு அகல் வச்சு அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு 2 அக்ஷதை போட்டு அதற்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, முழுவதும் எண்ணெய் ஊற்றுங்க, குறைவாலாம் ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு அதில் 2 திரி ஒன்றாக போட்டு தீபத்தை ஏற்றி 4 பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தாயார்கிட்டையோ அல்லது பூஜை அறையிலையோ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏற்றுங்க, நைவேத்தியம் வையுங்க. அவ்வளவுதான், உப்பு தீபம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் சனிக்கிழமை என்று அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. மீதி பொருட்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்பு தீபம் எப்படி நல்ல விஷயங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னா, உப்பு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஏற்றுறீங்க. அதாவது காலையில் ஏற்றுவீங்க, மறுபடியும் மாலையில் ஏற்றுவீங்க. இப்போ மாலையில் ஏற்றும் போது அந்த திரியை எடுத்துட்டு வேற ஒரு புது திரி போட்டு ஏற்றுங்க. இப்போ இந்த திறந்த நிலையில் உப்பு இருப்பதினால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாத்தையும், உப்பு திறந்த நிலையில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் அது இழுத்துக்கும். அப்படி அது இழுத்து கொள்ளும்போது வீட்டில் அந்த கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது. கெட்ட சக்திகள் இல்லை அப்படின்னா நல்ல சக்திகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் இதனுடைய தத்துவம். அது மட்டும் இல்லாமல் உப்பு மகாலட்சுமி அப்படின்றதுனால அந்த உப்பு நம்ம வீட்டில் வச்சு அதற்கு மேலே தீபம் ஏற்றும்போது தாயாரின் அனுகிரகமும் நமக்கு ஏற்படும். அவ்வளவுதான், சிம்பிளாக இந்த உப்பு தீபம் இப்படித்தான் ஏற்றணும். இப்போது 48 நாள் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு கோரிக்கை வச்சு 48 நாள் நீங்கள் ஏற்றுங்க. அப்படி ஏற்றும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய தீபத்தை மட்டும் தினந்தோறும் தொலைக்கிட்டு நீங்கள் ஏற்றுங்க. மற்றபடி உப்பு, அதற்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற அகல்கள், கீழே இருக்கக்கூடிய தட்டு, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுத்தம் படுத்திட்டு அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றுங்க. இப்படியாக 48 நாட்கள் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த உப்பு தீபம் தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம், இப்படி எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.